ஹாய் கைஸ், வெல்கம் டு பிரதீப் ரெனி ஹவுஸ் மீட்ஸ். நம்ம பப்பீஸ் எல்லாம் பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு. எல்லாம் ஒரே பசியோட்ருக்காங்க. ஃபீட் பண்ணி 3 hours பக்கம் ஆயிடுச்சு. அதனால் எல்லாம் ஒரே பசியோட்ருக்காங்க. இவ தான் ரோசி, இவளோட பப்பீஸ் தான் அது. மாயா பாருங்கள் விளையாடிட்டுருக்குறா. மாயா அவுத்து விட்டோம். அதனால் மாயாவையும் பப்பீஸையும் வெளியே விட்டால் பப்பீஸோட காதெல்லாம் பிடிச்சி இழுத்து அவங்கள போட்டு உருட்டி நசுக்கி மாயா டார்ச்சர் பண்ணுறாங்கள. பப்பீஸ் பயந்துட்டு கத்துறாங்க. அதனால் பப்பீஸை கேஜுக்குள்ளே விட்டுட்டு மாயா கொஞ்ச நேரம் அவுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி மாயாவை அவுத்து விட்டோம். வாங்க, இன்றைக்கி பப்பீஸ்க்கு 31st டே ஆச்சு. 31 நாள் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி பப்பீஸ்க்கு நம்ம தயிர் சாதம் கொடுக்கலாம். எப்படி கொடுக்குற அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பிங்க் நோஸ் கேல், சரியான வாள், எல்லாத்தையும் பிடிச்சி கடித்து அவங்கள சவுண்டு போட வைக்கிறா. கம்மனே இருக்க மாட்டேங்கிற, யாரையும் தூங்கவே விடுறதில்ல அவள். பாருங்க, சாப்பாடு நல்லா குழைய வச்சுருக்கேன். நல்லா குழஞ்சிருக்கு சாப்பாடு. அப்புறம் தயிர் இந்த எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக கொஞ்சம் திக்காக அடிச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேணாம், கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அடிச்சிட்டு வரலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சாதம் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணி அடிக்கலாம். பாருங்கள், நல்லா அடிச்சிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பப்பீஸ் 31 நாள் தான் ஆகுது. அதனால் அந்தளவுக்கு மென்று அவங்களால சாப்பிட முடியாது. அதனால் இவ்வளோ நைஸாக அடிச்சிருக்கேன் பாருங்கள். நைஸாக அடிங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருக்க வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அடிக்கடி மோஷன் போயிட்டே இருப்பாங்க, அப்புறம் சீக்கிரம் பசி ஆயிடும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அடிச்சுக்கோங்க. வாங்க நம்ம பப்பீஸ் கொடுக்கலாம். எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். மிக்ஸி அடிக்கிற சவுண்டு கேட்டாலே மாயா வீட்டை தான் கதவையே பார்த்துட்ருப்பா. சமையல் ரூம் கதவையே நம்மளுக்கு ஏதாவது கொண்டு வராங்கன்னு பார்த்துட்டே இருப்பாள். பப்பீஸ் ரெடி ஆகுறாங்க இல்லையோ, மாயா ரெடி ஆகிட்டா சாப்பிட. நம்ம மாயாவை பிடிச்சி கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பப்பீஸ்க்கு சாப்பாடு வைக்கலாம். அவங்கள சாப்பிடவே விட மாட்டா. பாருங்க, பப்பீஸ்க்கு ஃபுட்டெல்லாம் போட்டாச்சு. இந்த ஸ்பூனில் 3.5 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். சாப்பிட சாப்பிட கொஞ்சம் நாளாக ஃபுட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, பப்பீஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே பிளேட்லேயே வச்சோன்னா எல்லோரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று உள்ளே பூந்துட்டு காலெல்லாம் உள்ளிட்டு மிதின்னு மிதிச்சிடுறாங்க. அதனால் தனித்தனி பிளேட்டில் வச்சுருக்கேன். தனித்தனி பிளேட்டில் வச்சோம்னா நீட்டாக சாப்பிட்டுக்குவாங்க. கீரைலாம் சிந்திடுவாங்க. சாப்பாட்டுக்குள்ள கால் வச்சு எடுத்து கீரைலாம் வச்சுருவாங்க. அதனால் அடியால் ஒரு ஷீட் மாதிரி போட்டிருக்கேன். என்கிட்ட 2 மேல் பப்பியும் 3 ஃபீமேல் பப்பீஸ் இருக்குது. 85 டேஸ்க்கு மேலே பப்பீஸ் சேல் பண்ணுவோம். மேல் பப்பீஸ் 10,000, ஃபீமேல் பப்பீஸ் 8,000 கொடுக்கலான் இருக்கோம். வித் கேசிஐ பேப்பரோட வேணும் அப்படின்னா 2 to 3,000 ஜாஸ்தியாக வரும். உங்களுக்கு பப்பீஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சத்தி போகிற ரோட்டில் கணேஷ்பட்லேருந்து கொஞ்சம் உள்ள ஜிஆர்ஜி காலேஜ் பக்கத்து, பாலிடெக்னிக் காலேஜ் பக்கத்தில் குப்பைப்பாளையமில் லொக்கேட்டாக இருக்குது. நேரில் பார்த்து வாங்கணுன்னாலும் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா வீடியோ கால் மூலிமா பார்த்துட்டு கொரியர் பண்ணுவோம். கொரியர் மூலமாகவும் வாங்கிக்கோங்க. 30 to 45 டேஸ் வரைக்குமே இதே ஃபுட்டு தான் மெயின்டைன் பண்ணுவோம். 45 டேஸ்க்கு மேலே தான் சிக்கன் வேக வச்சு, வெறும் சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை கொஞ்சமாக இந்த தயிர் சாப்பாட்டில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தருவோம். வெறும்
சிக்கன் வேக வச்ச தண்ணியை வந்து சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பப்பீஸ்க்கு லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிடும். எந்த ஃபுட்டாக இருந்தாலும் 45 டேஸ்க்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். 45 டேஸ்க்கு முன்னாடி சிக்கன் சூப்பு, சிக்கனோட எதுவுமே கொடுக்க வேணாம். தயிர் கூட மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எந்த புது ஃபுட்டு ஆட் பண்ணினாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு தயிர் கூட மிக்ஸ் பண்ணுங்கள். தயிர் கூட மிக்ஸ் பண்ணாமல் சும்மா அதை மட்டுமே வெறும் சாப்பாட்டோட கொடுத்தீங்கன்னா லூஸ் மோஷன் ஆகிடும். ஓகே காய்ஸ், அவங்களோட பேர் சாப்பிட்டாங்க. நீ இவ்வளோ வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.